Hi friends, welcome to Better. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் எப்படி க்ரோன் டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா இவருக்கு பாருங்க க்ளோன் ஸ்டாம்ப் டூல் அண்டு பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல். இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ எஸ்எம் பண்ணிங்கன்னா இதை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். +எஸ்எம் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு டூலையும் நம்ம மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எப்படி யூஸ் பண்ண சொல்லி பார்த்துருவோம். இதை செலக்ட் பண்ணோன்னா இது மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாரில் இது வந்து ப்ரஷ் டூல் இருக்கும். இது என்னென்னா வந்து ப்ரஷ்ஷோட சைஸு, ஹார்ட்னஸ்ஸு அண்ட் என்ன ப்ரஷ் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷோட செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ப்ரஷ் டூல் என்னென்ன பார்த்தோமோ அதே தான் இது வந்து இங்கேயும் இருக்கும். ஸோ நம்ம ப்ரஷ்ஷோட செட்டிங்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா க்ளோன் ஸ்டாம்ப் டூலோட அதோட க்ளோன் ஸ்டாம்போட செட்டிங்ஸ் இங்கே இருக்கும். ஸோ நம்ம வித் ஹைட் வேணும் அப்படின்னா சொல்லி இங்கே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பிளெண்டிங் மோடு அண்ட் ஒப்பாசிட்டி அண்ட் ஃப்ளோ. இங்கே அலைன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த அலைன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணும்போது வந்து சர்க்கிளாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த இதில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு எப்படி யூஸ் பண்ண சொல்லி பார்ப்போம். க்ளோன் ஸ்டாம்ப் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே ப்ரஷ்ஷை கொண்டு போயிட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகிடும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இது மட்டும் செலக்ட் ஆகிடும். ஸோ இது நம்ம வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு நார்மலாக நம்ம எப்படி ப்ரஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தனியாக ஒரு டூப்ளிகேட் மாதிரி வந்துடும். ஸோ அந்த க்ளோன் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அது பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் மேலே வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து தெரியும். ஸோ நம்ம எந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதால அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஷாப் பண்ணும்போது ஏன்னா டூப்ளிகேட் எடுக்கணும் அப்படின்னு ஈஸியாக வச்சு க்ளோன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் க்ளோன் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து க்ளோன் பேட்டர்ன் டூல் பார்க்க போகிறோம். பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல் இப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூலை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுவே அதே மாதிரி தான் இருக்கும். ப்ரஷ்ஷோட செட்டிங்ஸ் அண்ட் பிளெண்டிங் மோட் அண்ட் ஒப்பாசிட்டி ஃப்ளோ. இதில் வந்து இந்த பேட்டர்ன்ஸ் நம்ம என்ன மாதிரி பேட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்காக ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் டவுன் ஆரோவுக்கு பாருங்கள். அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குறோம். டிஃபால்ட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு 8 தான், ஒரு 10 பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இங்கே பக்கத்தில் செட்டிங்ஸ் ஐக்கன்றது பாருங்க. அதை கிளிக் பண்ணி கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் சர்ஃபேஸ் இந்த ஆர்டிஸ்ட் ப்ளஸ் கான்ஃபாஸ் சொல்லி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கிளிக் பண்ணி அப்பாண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கீழே வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம இமேஜும் சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ மாதிரி எப்படி யூஸ் பண்ணி பார்ப்போம். பேட்டர்ன் டூலை செலக்ட் பண்ணிக்கிறது, +எஸ்எம் பண்ணிக்கிறது மாறிக்கும். ஸோ பேட்டர்ன் டூலை செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ்ஷோட சைஸ் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதோட ஹார்ட்னஸ் உங்களுக்கு தேவையான ஹார்ட்னஸ் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ரெட் கலரில் இருக்கிற செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எம்டிஆர் அதில் ட்ரா பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து ப்ரஷ்ஷாக தெரியும். ஸோ ப்ரஷ்ஷோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டாக வச்சுக்கிறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுலேயே வந்து இப்போ நம்மளோட இமேஜ் எப்படி இதில் வந்து பேட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு இமேஜ் ஒன்று எடுத்துக்குவோம். நான் வந்து இந்த பட்டர்ஃப்ளை இமேஜ் எடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுறோம், நமக்கு இந்த பட்டர்ஃப்ளையை மட்டும் க்ளோன் பண்ணி பேட்டர்னை வந்து மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிராஃப்டில் போயிடுங்க. கிராஃப்டில் போயிட்டு எந்த ஏரியா உங்களுக்கு வேணுமோ அந்த ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இப்போ இந்த பட்டர்ஃப்ளை மட்டும் இருந்தால் போதும். ஸோ நான் வந்து இந்த பட்டர்ஃப்ளையை மட்டும் கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணிவிட்டு இப்போ வந்து Ctrl+A கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா நேரையும் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் போயிட்டு
ஸ்ட்ரோக் வந்து ஒரு 13 இல்லை 15 உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நான் பிளாக் கலர் ஸ்ட்ரோக்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கண்ட்ரோல் பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இந்த லேயரை வந்து நார்மல் லேயராக டபுள் டாப் பண்ணிங்கன்னா நார்மல் லேயர் ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு இதோட ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே இதாகிடுச்சு. இப்போ வந்து எடிட்டில் போயிட்டு கீழே வந்து டிஃபைன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க. டிஃபைன் பேட்டர்ன் அதை கொடுத்தீங்கன்னா பேட்டர்னோட நேம் கேட்கும். உங்களுக்கு ஏதாவது நேம் வேணுன்னா கூட நேம் நீங்கள் கொடுக்கணும், நேம் கொடுத்துக்கலாம். நான் வந்து பட்டர்ஃப்ளைனே கொடுக்குறேன். நான் வந்து பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி பேட்டர்ன் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நம்ம பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பேட்டர்ன் டூல் எஸ் ஷார்ட்கட் எஸ் அப்படின்னா பேட்டர்ன் டூல் போயிடும். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் டவுன்லோட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா நம்ம புதுசாக இம்போர்ட் பண்ணுற எல்லா பேட்டர்னுமே வந்து நமக்கு வந்து கீழே தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் டூல் இங்கே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு ப்ரஷோட சைஸ் எவ்வளோ வேணும்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்படி கேஷுவலாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணிங்கனாலே போதும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம நார்மல் இமேஜை பேட்டர்ன் டூல் ஆக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி உங்கள் இமேஜையும் வச்சு கூட நீங்கள் பேக்ரவுண்டு க்ரியேட் பண்ணி உங்களுக்கு இதை வச்சு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம இங்கே போய் கிளிக் பண்ணி பண்ணுவோம். இதே வந்து இந்த இமேஜை வந்து இந்த இமேஜை நார்மல் லேயர் லாக் எடுத்து விட்டுட்டு டபுள் டாப் பண்ணிங்கன்னா லேயர் ஸ்டைல் வரும். இதில் கீழே வந்தீங்கன்னா பேட்டர்ன் ஓவர்லேன்னு இருக்கு பாருங்கள். இதை கொடுத்தீங்கனாலும் எங்கேயாவது இதில் வந்து ஒப்பாசிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது பிளெண்டிங் மோட்ஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிளெண்டிங் மோட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். கலர் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ இதே இந்த பேட்டர்ன் ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் வேறு பேட்டர்ன் வேணுன்னா கூட சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி நமக்கு ஸ்கேல் அது எந்த அளவுக்கு பெருசாக வேணும் சிறுசாக வேணும்னு சொல்லி பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்ரவுண்டில் வந்து ரொம்ப சின்ன சின்ன இமேஜஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்கேல் இப்போ கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்காக நம்ம வந்து பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம இமேஜ் வச்சோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுக்காக இந்த இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே பக்கத்தில் வந்து இம்ப்ரெஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ட்ராப் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே ட்ராப் பண்ணி எடுத்துருக்கீங்க பேட்டர்ன் பண்ணியிருக்கீங்க அந்த பேட்டர்ன் என்னென்ன கலர் இருக்குதோ அந்த கலரை மட்டும் சூஸ் பண்ணிட்டு அது வந்து ஒரு நமக்கு நார்மலாக ட்ராயிங் வரைகிற மாதிரி யூஸ் ஆகும். ஸோ வேறு எப்படி சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இது வந்து அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம என்னென்ன கலர் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அந்த கலரை பூரா ஒரு சிங்கிள் சர்க்கிள் மட்டும்தான் இருக்கும் அதில். ஸோ அது வந்து நமக்கு மாற்றி மாற்றி வரும். ஸோ இதுவும் பார்க்குறது நல்லாயிருக்கும். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இமேஜ் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் பர்ஃபெக்டாகவும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து என்ன டூல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூலும் ஆர்ட் ப்ரஷ் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.